இந்த தடவை கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இதில் ஒன்றா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்கணும். இதுவரை நம்ம கல்ச்சர்லேயே வந்து பிள்ளைங்க பக்கத்தில் வந்துட்டு அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்தே பேச மாட்டோம். ஆமாம், அது உண்மைதான். அப்போ ஒரு டிவி ஷோ நடத்துகிறவங்க எப்படி வந்துட்டு பேர் யாரும் தெரியல. சும்மா எதார்த்தமாக பார்த்தாலும் பக்கத்தில் இவ்வளோ ஒரு பொம்பளை பிள்ளைங்க பக்கத்தில் உரசிக்கிட்டு. ஆனால் ஆம்பளை பசங்க சும்மா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப மோசமாக இருக்குது. எனக்கு திருப்தி இல்லை. அது மாதிரி பிக் பாஸ் சரியில்லை. இப்போ இந்த கமருதீன் பாரு வந்து இப்போ லவ் ட்ராக் மாதிரி எடுக்கிறாங்கல்ல, இந்த லவ் ட்ராக் மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் கேம் ஆடுறாங்க. மறுபடியும் இல்லை நாங்கள் லவ் பண்ணல, நாங்கள் சண்டை தான் போடுறோன்றாங்க. மறுபடியும் லவ் கண்டென்ட் மாதிரியே பண்ணுறாங்க. நான் எப்பவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. இது வந்து விஜய் சேதுபதி எதுவும் கேட்கல. அதை பற்றி நீங்கள் எப்படி இந்த வாரம் கேட்பாருன்னு நினைக்கிறோம் சார். அதை வாரமான இதே வாரம் நினைக்கிறேன். பட் இந்த வாரம் கேட்பாங்க. ஏன்னா எல்லாம் மீறி போன மாதிரி தெரியுது எல்லாத்துலேயுமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இதில் ஒன்றா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்கணும். இது வரைக்கும் அப்படி இல்லை. பிக் பாஸில் வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் எந்த சீசன்ல இல்லாத நம்ம கல்ச்சர்லேயே வந்து பிள்ளைங்க பக்கத்தில் வந்துட்டு அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்தே பேச மாட்டோம். ஆமாம், அது உண்மைதான். அப்போ ஒரு டிவி ஷோ நடத்துகிறவங்க எப்படி வந்துட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல பிடிச்ச ஆள் யாருன்னா அரோரா வந்து எதனால உங்களுக்கு பிடிக்குது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க க்ளோஸாக இருக்காங்க, அவங்க தப்பு அப்படின்னா டைரெக்டாக சொல்லிடுறாங்க அவங்கள்ட்ட. அது வந்து கரெக்டாக இருந்தது அவங்களோட. விக்கெட்ஸ் உள்ள நிறைய கேம் ஆடுற மாதிரி இருக்கு உள்ள வந்து. ஏன்னா அப்படி சொல்றீங்க? எப்படி பழகு தங்கச்சி இல்ல ரொம்ப நல்லது. விக்கெட்ஸ் பாத்தீங்களா? குடும்ப தலைவி சப்போர்ட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கு. பாரு எப்படிப்பட்ட ப்ளே பண்றாங்க அப்படின்ட்டு பாரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒமிட் பண்ணும்போது அவாய்ட் பண்ணும்போது பாரு ஓகே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். பட் இப்போ அப்படி தோணல. பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நடந்துக்கிற விதம். மதுரை பெண்ணுன்றாங்க, அவங்க ஒரு தமிழ் பெண். ஓகே எல்லாத்தையும் அதுக்காக கரெக்டாக இருக்கும்ல. ஓகே நம்ம ஊரை நம்ம டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அது வந்து பண்ண முடியாது. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. இப்ப விஜய் சேதுபதி ஹோஸ்டா பண்றாரு இல்லீங்களா? அது உங்களுக்கு ஓகேவா? இல்ல கமல் பண்ணது சூப்பரா இருந்ததா? சார் சில விஷயங்கள் வந்து அவர் ஓகேன்னு தோணுது. சில விஷயங்கள் இந்த இடத்துல கமல் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கமல் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு வந்து நேத்து பார்த்த சம்பவம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு சரி? நீங்க இப்போ கமருதீன் சாண்ட்ராவை வந்து அந்த கார்ல இருந்து ஏற்றி கமருதீன் பாருவும் சேர்ந்து தள்ளி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி அக்ரெசிவா ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? அது தப்பு தான். அது சொல்லப்போனா நானே இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்துட்டு இருந்தோன்னா என்னடா இவ்வளவு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி போய் பார்க்க போய் தான் பார்த்தனே. அது சொல்லப்போனால் அது சொன்ன வார்த்தைகள்லாம் தப்பாக தான் இருந்துச்சு. இல்லை அதுவும் 2 பிள்ளைங்க பெற்றது அதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. ஆனால் சாண்ட்ராவும் வாய் விட்டுருக்காங்க. அவங்க ஒரு வாட்டி விட்டுட்டு அவங்க அமைதியாயிட்டாங்களே. வாய் பிடுங்குற மாரில பேசிட்டே இருந்தாங்க திருப்பி. என் பேர் யாரும் தெரியல. சும்மா எதார்த்தமாக பார்த்தாலும் பக்கத்தில் இவ்வளோ ஒரு பொம்பளை பிள்ளைங்க பக்கத்தில் உரசிக்கிட்டு. ஆனால் ஆம்பளை பசங்க சும்மா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஒன்று வந்து இப்போலாம் வந்து வரலாம் எதுவுமே சரியில்லை. இப்போ நீங்கள் வந்து சார் டேரெக்டாக நீங்கள் சொல்லணுன்னா அந்த இப்போ அந்த சேனலுக்கு டெலிவிஷனுக்கு சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஆளுங்களை நானா எனக்கு திருப்தி இல்லை. அது மாதிரி பிக் பாஸ் சரியில்லை. ஃபேமிலி குடும்ப தலைவர் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஷோ இதுக்கு முன்னாடி. ஆனால் சீசன் 3க்கு ஒரு ஃபேனாக இருக்காரு. கவினோட லவ் ஸ்டோரிக்கு அதே மாதிரி விளையாடுறாங்க. ஆமாம் எங்கள் அப்பா கவின் லவ் ஸ்டோரியை பார்ப்பாரு. அப்போது ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தவர் இது அவர் சூப்பராக பண்ணார்ல. இந்த பொண்ணு இல்லைன்னா ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கணும் லைனில். அவ்வளோதான். இது வந்து யூத்துக்கான ஒரு மெசேஜ். யாருமே போராடி உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்ட் லவ்லயே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் சார். நான் 3 பார்த்துருப்பேன் சார். தேங்க்யூ சார். நன்றி.